A toy car with charge Q moves on a frictionless horizontal plane. இது வந்து ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு இதை மூவ் பண்ணணும்னா அந்த ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஃபோர்ஸ் வேஸ்ட் ஆயிடும். ஒரு டாய் கார் இருக்கு, இதுதான் டாய் காரு. இதை மூவ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனுக்காக கொஞ்சம் ஃபோர்ஸ் வேஸ்ட் ஆயிடும். யூஆர் அப்ளைங் ஃபோர்ஸ் டு மூவ் திஸ். அப்போ ஃப்ரிக்ஷனு கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடும். இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்னு சொல்லிட்டான். அப்போ ஃப்ரிக்ஷனுக்காக எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை. டோட்டல் ஃபோர்ஸே இந்த காரை மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆயிடும். டாய் கார் வித் சார்ஜ் கியூ. இது இந்த கார் வந்து ஹேஸ் ஏ சார்ஜ் கியூ. moves on a frictionless horizontal plane surface under the influence of uniform electric field. இது வந்து என்ன வச்சுக்கலாம், நெகட்டிவ்லி சார்ஜ்னு வச்சுக்கலாம். இது நெகட்டிவ்லி சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இப்படி. இப்போ என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் இதை வச்சிருக்கும். இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ் அட்ராக்ஷன். தட்ஸ் வை இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் ரைட். Surface under the influence of uniform electric field E. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு E டியூ டு த ஃபோர்ஸ் QE. இப்போ இது என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் இந்த சார்ஜுக்கு. அது எவ்வளவு QEன்னு இருக்கும். அந்த ஃபோர்ஸ்னால இட்ஸ் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம் இனிது அப்படி கொண்டு போய் வச்சிங்க நவர ஆரம்பிச்சிருது. 0 மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 6 மீட்டர் பெர் செகண்ட்னு இன்க்ரீஸ் ஆயிடும். Its velocity increases from 0 to 6 meters second in 1 second. ஒரு செகண்ட்ல இப்படி இன்க்ரீஸ் ஆயிடும். At the instant of direction, at that instant, the direction of field is reversed. என்ன பண்ணிட்டாங்க, இப்போ போய் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு வந்து ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்படி மாத்திடுறாங்க, இப்படி இருந்தது இப்படி மாத்திடுறாங்க. அப்ப என்ன நடக்கணும்னா, நீங்க ரெஸ்ட்ல வச்சீங்கன்னா 0லேருந்து 6 மீட்டருக்கு வருது. ஃபீல்டை ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், acceleration becomes deceleration ஆயிடும். ஆக்சிலரேஷன் என்ன ஆயிடும், டீசெலரேஷன் ஆயிடும். அப்ப இந்த 6 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதோட ஸ்பீடு. ஏன்னா ஃபீல்டு ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் இஸ் ரிவர்ஸ்ட், த கார், அதை உங்கள்கிட்ட வந்து அவன் சொல்லல, கொஸ்டின்ல அதை சொல்ல, நீங்களா புரிஞ்சுக்கணும். த கார் கண்டினியூஸ் டு மூவ் ஃபார், கண்டினியூஸ் டு மூவ்னு சொல்றான், டைரக்ஷன்லாம் சொல்றான். கண்டினியூஸ் டு மூவ் ஃபார் 2 more seconds. இன்னும் 2 செகண்டுக்கு நவுந்துகிட்டே இருக்குன்றான் கார். இப்போ 1 செகண்டுக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்த 1 செகண்டுக்கு என்ன ஆகும்னா, ஃபீல்டு ரிவர்ஸ் ஆனதுனால இங்கே வரும்போது 6 மீட்டர் பெர் செகண்டா இருந்தது, அடுத்த 1 செகண்ட்ல இங்கே வந்துடும். ஆனா வெலாசிட்டி 0 ஆயிடும். ஏன்னா 1 செகண்ட்ல 0லேருந்து 6 மீட்டருக்கு வந்தது அதே ஃபீல்டு மேக்னிடியூடு தான், ஆனா ரிவர்ஸ், அதனால 6 மீட்டரா இருக்கிறது 0 ஆயிடும் 1 செகண்ட்ல. ஆனா 2 செகண்டுக்கு நவுந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான். அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்படி வந்தது திரும்ப இப்படி வர ஆரம்பிச்சிடும் ரிவர்ஸ். எங்க, இங்க வர்றதுக்கு இங்க 1 செகண்டு, இங்க 2வது செகண்டு, 3வது 1 செகண்ட்ல என்ன ஆயிடும், இப்படி வர ஆரம்பிச்சிடும். திரும்ப இங்க வரும்போது எகைன் 6 மீட்டர் பெர் செகண்ட் ஆயிடும் அதோட ஸ்பீடு. 0ல இங்க வந்து திரும்ப 6 செகண்ட். அதான் சொல்றான். அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப், at that instant direction of field is reversed. The car continues to move for 2 more seconds under the influence of this field. The average velocity and the average speed of the toy car between 0 to 3 seconds are respectively. அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் யூஸ் ஆகும் மெக்கானிக்கல்ல படிக்கிறது. என்ன சொல்றான், ஸ்பீடு சொல்றான், வெலாசிட்டியும் கண்டுபிடிக்க சொல்றான். ஸ்பீடுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் டோட்டலா போச்சோ அதை பார்க்கணும். இதை வந்து எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்க வந்து ஒரு எஸ், திரும்ப ஒரு எஸ், ஸ்பீடுன்னா 3s போச்சு. வெலாசிட்டின்னா இங்க ஒரு எஸ் போச்சா, திரும்ப ஒரு எஸ், 2s போச்சு, ஒரு எஸ் திரும்ப வந்துருச்சு. இப்போ வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டினா என்ன சொல்லணும், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 1s தான். செகண்ட் இல்லை, இது எஸ், டிஸ்டன்ஸ் 1s தான். அவன் என்ன கேட்குறான் கேள்வி, the car continues to move for 2 more seconds under the influence of this field. The average velocity and the average speed என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ இதை போடணும்.
அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்றோம். அப்ப முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா S1ன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து S1ன்னு வச்சுக்கலாம், இது S2ன்னு வச்சுக்கலாம், திரும்ப வர்றதை S3ன்னு வச்சுக்கலாம். S1ல என்ன நடக்கும், S1ல என்னாச்சு, 0 ஸ்பீட்ல இருந்து 6 மீட்டர் பெர் செகண்ட்னு மாறுது. அப்ப ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாமா? ஆக்சலரேஷன் எவ்வளவு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல S1ல S1 டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்ன, 6 ஃபைனலா, இனிஷியலா 0, எவ்வளவு நேரத்துல 1 செகண்ட்ல. அப்ப ஆக்சலரேஷன் 6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா S1 கண்டுபிடிச்சிடலாம். S1 ஈக்குவல் டு என்ன, ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இனிஷியலா 0, அதனால ut 0 ஆயிடும், ஆஃப் ஏடி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். a ஈக்குவல் டு 6, t ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் தானே இந்த இது. அப்போ 1 செகண்ட் 6/2, தட் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் போயிருக்கும். எவ்வளவு தூரம் போயிருக்கும், 3 மீட்டர் போயிருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். திரும்ப இங்க 6 இனிஷியல் வெலாசிட்டி S2 கண்டுபிடிக்கும் போது ut வந்து என்ன வருது, 2வது செகண்ட்ல இருந்து 1வது செகண்ட்ல இருந்து 2வது செகண்ட் வரணும். இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 6 மீட்டர் பெர் செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. அப்ப S2க்கு என்ன ஃபார்முலா, S2 ஈக்குவல் டு ut, u இன்டு 1 செகண்ட் தானே, 6 இன்டு 1 பிளஸ் ஆஃப் a ஈக்குவல் டு என்ன, 6 தான். ஏன்னா ஃபைனலா 0, இனிஷியலா 6, 0 மைனஸ் 6 டிவைடட் பை 1. அப்போ -6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன். டைம் வந்து 1 ஸ்கொயர் 1 தான். அப்ப 6/2னா -3, 6 - 3 ஈக்குவல் டு 3. அப்பையும் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் தான். 3 மீட்டர்ல அதனுடைய வெலாசிட்டி 0 ஆயிடும். திரும்ப என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி 0, அதே ஃபீல்டு தான். அதனால அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்னா, எகைன் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா u ஈக்குவல் டு 0. மூணாவது ஃபேஸுக்கு வந்து என்னது, u ஈக்குவல் டு 0, v ஈக்குவல் டு 6 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப அதே ஆக்சலரேஷன் 6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் வரும். therefore S3 ஈக்குவல் டு 3 மீட்டர் தான் வரும். அப்ப ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸ்பீடு ஈக்குவல் டு, அப்ப ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீடுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். எவ்வளவு டோட்டல் டிஸ்டன்ஸ், 9 டிவைடட் பை 3 செகண்ட்ஸ். therefore ஸ்பீட் ஈக்குவல் டு 3 மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டின்னா, வெலாசிட்டி அப்படின்னா இங்க 3 மீட்டர் போச்சு, திரும்ப ஒரு 3 மீட்டர் போய் 3 மீட்டர் திரும்ப வந்துருச்சு. அப்ப டோட்டலா 3 மீட்டர் தான், 3/3 தான். தட்ஸ் வை டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 3 தான், நாட் 9. இனிஷியலா ஆரம்பிச்ச இடத்துக்கும் ஃபைனலுக்கும் உள்ள தூரத்தை தான் எடுத்துக்கணும் வெலாசிட்டின்னு. அப்ப 3 டிவைடட் பை 3ன்னா 1 மீட்டர் பெர் செகண்ட் தான். அப்ப 3 and 1 எங்க இருக்கு ஆன்சரு, velocity 1 meter second, speed 3 meter per second. Therefore B is the answer.